அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 10:32 இன்று 19ஆம் தேதி 3ஆம் மாதம் 19ஆம் தேதி மார்ச் மாதம் 19ஆம் தேதி பங்குனி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். எங்களுடைய ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கத்திரண்டை ஜெபங்களை வேத வாசிப்பை பாடல்களை துதிகளை எடுத்து வந்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவரை வரவேற்றுக் கொண்டு அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். பிரைஸ்லோட்டமா ஆமே இணைந்திருக்க உங்களிடம் உங்களை வரவேற்றுக் கொண்டு வாழ்த்துகிறோம். வானொலி அலங்கரிக்க பாடல்களோடு துதிகளோடு ஜெபங்களோடு வேத வாசிப்போடு இணைகின்ற உங்களையும் கத்தர் தாமே காண்கிறார். எல்லாவற்றையும் கத்தர் நுகர்ந்து பார்த்து அவங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெப தூபங்களாக அவருடைய செல்ல கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் வழக்கம் போல தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்தில் ஒரு மனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளை அவர் எங்களுக்காக தந்திருக்கிறார். தன்னை ஆராதிப்பதற்காகவே ஒரு மனமாக நாங்கள் இந்த நேரத்தில் ஆராதிக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டபடியால் நாங்கள் ஒரு மனமாக ஆராதிக்க வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நாட்களை எங்களுக்காக அவர் தந்திருக்கிறார். ஆகவே ஒரு மனமாக நாங்கள் அவரை ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை துதிப்போம். அதற்கு முன்பாக மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க கேட்டு ஆராதனைக்கூடாக கடந்து செல்ல போகிறோம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகாக பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதை குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசான்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதங்களிலே ஓசான்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசான்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்தில் இருந்து புறப்பட்டு போய் பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார். காலையில் அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகள் அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீசர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவற்றை கேட்பீர்களோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த நாளை நீர் எங்களுக்கு புதியொரு நாளாக தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த நாமத்தை ஆராதிப்பதற்காக நீர் எங்களுக்காக தந்த சுகத்துக்கும் பலத்திற்கும் ஜீவனுக்குமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே ஆராதிப்போம், கர்த்தரையே விசுவசிப்போம் என்றபடி இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமத்தை நாங்கள் ஆராதிக்க செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாக பணிகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் பெயர் பெயராக ஒவ்வொருவரையும் ஒப்புத்தருகிறோம் ஆண்டவரே. உன்னத சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவாதி தேவனுடைய கண்கள் எங்கள் மீதும் நோக்கமாயிருக்கிறதற்காக உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீர் செய்த ஒவ்வொன்றையும் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக செய்த கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியான தேவன் உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் உயிருள்ள தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கே ஒரு இருவர் மூவர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாத தேவன். நீர் சொன்ன வாக்கை நிறைவேற்றும் தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வார்த்தைகளால் எங்களை ஆறுதல் படுத்தின தேவன். வார்த்தைகளால் எங்களை பலப்படுத்தின தேவன். யெகோவா நிசியாய் ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களுக்கு வெற்றி தந்து வார்த்தைகளின்படி உம்முடைய பாதையில் நீர் எங்களை நடத்தி கொண்டு வார கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனே, உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருப்பதற்காக உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். நாங்கள் ஒருமனமாக கூடியிருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் உம்முடைய பிரசன்னம் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை பாராதவர் போல எங்கள் மத்தியில் உயிருள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திற்காக உமக்கு நன்றி. நிரந்தரமான உம்முடைய சமூகத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் மட்டும் எங்களுக்கு போதும். இயேசு என்ற வல்லமை உள்ள நாமம் எங்களை நடத்தும் என்று நாங்கள் உம்மை மட்டும் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மட்டும் நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கைக்கு போதுமான எங்கள் தேவன், எங்கள் குடும்பங்களுக்கு போதுமான தேவன், எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் போதுமான தேவன் நீர் என்றும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 ஹalleluya. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, உன் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya 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 ஹalleluya. விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதானே நிரந்தர
நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. நன்றி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்கு நீர் மட்டும் போதும் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபைகள் மட்டும் எங்களுக்கு போதும் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் பிடியில், சத்துருவின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்காமல், உம்முடைய கரத்தின் நிழலில் வைத்து எங்களை காத்துக்கொண்டு நடத்தி வாரீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய ரெக்கைகளின் நிழலில் எங்களை களிகூறச் செய்கிற தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் நீர் பாத்திரர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்கள் துணையாளன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் தூயாதி தூயவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் பலவீனமான நேரங்களில் உம்முடைய கிருபைகளால் தாங்கின தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். வார்த்தைகள் ஒவ்வொன்றாலும் எங்களோடு பேசி எங்களுக்கு பலம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்முடைய புகழை மட்டும் நாங்கள் பாடுவோம் ஆண்டவரே. இயேசு என்ற வல்லமை உள்ள நாமத்தை மட்டும் நாங்கள் பாடுவோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக செய்த நன்மைகள் எத்தனையோ எத்தனையோ ஆயிரம் ஆண்டவரே. எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். இம்மட்டும் உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை கண்டபடியால் நாங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் வந்து நிற்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரம் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தினபடியால் இதுவரையும் நாங்கள் நடந்து வருகிறோம். ஒவ்வொரு நாட்களையும் கடந்து செல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் புதிய நாட்களாக நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவதற்காக உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தேடாமல் இருந்தும் எங்களை தேடி வந்து கரம் பிடித்த தேவன். இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமத்தை நாங்கள் தெரிந்திருந்தும் தெரியாதவர்கள் போல இருந்த காலங்களில் எல்லாம் எங்களை தேடி வந்து கரம் பிடித்த தேவன் ஆண்டவரே. எங்களோடு வார்த்தைகள் மூலம் நீர் பேசி இருக்கிறீர். வேத வசனங்கள் மூலம் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. தாயின் கருவில் இருந்து எங்களை உமக்காக நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். தாயின் கருவில் இருந்து எங்களுக்கு பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீர். உமக்காகவே எங்களை நீர் முன்குறித்த தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பரலோக பிதா நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகா பெரியவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய நாளிலும் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அழியாத உம்முடைய அற்புதமான வார்த்தைகள் எங்களுக்கு வாக்குத்தத்த வசனங்களாக நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. பலமுள்ள அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த காலங்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல நடத்தின உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இனி வரும் நாட்களிலும் இனி வரும் மாதங்களிலும் உம்முடைய புதிய கிருபை எங்களை நடத்த போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரையும் எங்களை நீர் நடத்தின விதம் அற்புதமானது ஆண்டவரே. ஆச்சரியமானது தகப்பனே. உம்முடைய பலம் எங்களுக்கு போதும். உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் நீர். உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. நன்மைகளின் நாயகனாக எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் செய்த எத்தனையோ நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யெகோவா நிசியாக எங்களோடு கூட இருந்தீரே. எங்களோடு போராடும் சத்துருக்களோடு நீர் எங்களுக்காக யுத்தம் செய்தீரே ஆண்டவரே. எங்களை வெற்றி சுரக்க வைத்தீரே. ஒவ்வொன்றிற்காகவும் உமக்கு நன்றி. யெகோவா ஈராய் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. நீதியின் பாதையில் எங்களை நீர் நடத்தினதற்காக உமக்கு நன்றி. நன்மைகளை மட்டும் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. நீர் நம்பத்தக்கவர் என்றும் நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் நம்பும் தகப்பன் நீர் என்றும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இதுவரையும் ஒரு தாயினும் மேலாக ஒரு தகப்பனிலும் மேலாக எங்களை சுமந்த தேவன் நீர் ஆண்டவரே. ஒவ்வொரு கணமும் நீர் எங்களை விசாரித்து நடத்தினபடியால் நாங்கள் ஜீவனோடு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம்.
நம்பத் தகுந்த இயேசுவுக்கு நன்றி நிறைந்த ஆராதனை, எண்ணிக்கைக்கு உள்ளடங்கா நன்மை செய்தீரே ஆராதனை. நம்பத் தகுந்த இயேசுவுக்கு நன்றி நிறைந்த ஆராதனை, எண்ணிக்கைக்கு உள்ளடங்கா நன்மை செய்தீரே ஆராதனை. என்னை சுமக்கும் தகப்பன் நீரே, என்னை விசாரிக்கும் தாய் நீரே, என் தகப்பனும் தாயும் ஓருருவான நித்திய மெதுவாளர் நீரே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. நம்பத் தகுந்தவரே உமக்கு என்றென்றும் ஆராதனை, மெதுவாளரானவரே உமக்கு என்றென்றும் ஆராதனை. வருஷம் தொடங்கி முடியும் மட்டும் கண் வைத்து காத்தீரே ஆராதனை, தக்க சமயம் உதவி செய்து கைதுக்க வந்தீரே ஆராதனை. நான் கடந்த பாதைகள் எல்லாம் வேறு யாரும் பிழைத்தது இல்லை, அதையெல்லாம் கடந்தும் உயிருடனுள்ளேன், நீரின்றி சாத்தியமில்லை. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. நம்பத் தகுந்தவரே உமக்கு என்றென்றும் ஆராதனை. என்னை போன்றோர் உயர நினைக்கும் நல்ல மனசுக்கு ஆராதனை, எல்லாம் தந்தும் அழகு பார்க்கும் குழந்தை மனசுக்கு ஆராதனை. தாம் வாழ பிறரை கெடுக்கும் இந்த பொல்லாத உலகின் நடுவில் ஒரு தன்னலம் இல்லாமல் வரையும் உயர்த்தும் உம்மை போல் நல்லவர் இல்லை, இந்த மனசு யாருக்கும் இல்லை. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. நம்பத் தகுந்தவரே உமக்கு என்றென்றும் ஆராதனை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமான தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறோம். இரக்கம் நிறைந்தவரை நாங்கள் ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையாய் எங்கள் மீது அன்பு வைப்பவரை நாங்கள் ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறோம். நீரே எங்கள் துணையும் எங்களை விடுவிக்கிறவருமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்களாக இருந்தாலும் உம்முடைய பரிசுத்தமான கரம் எங்களை தாங்கி நடத்துவதற்காக உமக்கு நன்றி. சத்துருவின் கரத்திற்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவர்களின் கைக்கும் எங்களை நீர் தப்புவிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது வைத்த அளவில்லாத கிருபையினாலும் தயவினாலும் நாங்கள் இன்னுமாய் உம்மை துதிப்போம், இன்னுமாய் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. நீர் நீதிமான் மீது நோக்கமுள்ள தேவன், ஒவ்வொருவருடைய பாதையையும் நீர் அறிந்திருக்கிறபடியால் நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்றும் துதிக்கிறேன். தேவரீர் நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். யாக்கோவின் தேவன் நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். ஒருபோதும் எங்களை தள்ளாட விடாத தேவாதி தேவன் நீர் என்று உம்மை துதிக்கிறேன். ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நிர்வாணங்களுக்கு மேலாக உயர்ந்த தேவன், உம்முடைய மகிமை பூமி அனைத்தின் மேலும் இருப்பதாக. சத்துருவுக்கு எங்களை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து எங்களை நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி. நான் உனக்கு மகாபெரிய பலமும் கேடகமுமாய் இருப்பேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
நான் உன்மேல் நோக்கமாயிருந்து உங்களோடு என் உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களாலும் ஒவ்வொரு வேத வார்த்தைகளாலும் நீர் எங்களோடு உடன்படிக்கை செய்த தேவன். அந்த வார்த்தைகள் உண்மையுள்ள அந்த வார்த்தைகளை நாங்கள் இறுக பிடித்து உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கும் போது ஆண்டவரே நீர் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறீர். அந்த வசனங்களை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஏழைகளுக்கு பலமும் நெருக்கப்படுகிறவர்களுக்கு திடனுமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொடுமையானவர்களுடைய சீறல்களுக்கு எங்களை நீர் தப்புவிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நிழலில் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நோக்கி வரும் பெருவெள்ளத்தின் புகலிடமாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எதுவும் எங்களை சேதப்படுத்தாதபடி சர்வ வல்லவருடைய கரத்தின் நிழலில் நீர் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பகைவர்களின் ஆரவாரங்கள் சத்துருக்களின் ஆரவாரங்கள் ஒவ்வொன்றையும் அணைய பண்ணும் உம்முடைய வல்லமைகளுக்காக உமக்கு நன்றி. கொடூரமான மனிதர்களுக்கு எங்களை நீர் பாதுகாக்கும் நிழலாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் துணையாய் இருப்பதால் நீர் எங்களை கண்ணின் மணி போல காத்துக் கொள்வதால் நம்பி நாங்கள் உம்முடைய பாதத்தில் இந்த நேரத்தில் தலை சாய்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நோக்கி நீரென் அடைக்கலம், நீரென் கோட்டை, நீரென் பலம் என்று சொல்லும் போதெல்லாம் உம்முடைய கிருபையின் கண்களால் நீர் எங்களை காண்கிறீர் ஆண்டவரே. என் கண்மணியான தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. உம்முடைய கரத்தின் நிழலால் எங்களை மறைக்கிற தேவாதி தேவன் நீர் போற்றப்படுவீராக. நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்று சொல்லி எங்களை சிருஷ்டித்த தேவன், நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை சிருஷ்டித்த தேவன், எங்களை அழைத்த தேவன், நீர் கைவிட மாட்டீர் என்று உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காகவே மரித்து உயிர்த்த நல்ல தேவனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காகவே சிலுவை மரத்தில் ஜீவனை தந்தவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஜீவனை தந்தது மட்டுமல்ல, எங்களுக்காக நீர் பாராட்டின தயவிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த பாதையிலும் நடக்க எங்களுக்கு கற்று தந்தவரே உமக்கு நன்றி. எந்த பாதையிலும் நடக்க எங்களுக்கு கற்று தந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்படியான பாதையிலும் எங்களோடு சேர்ந்து நீரும் எங்களோடு கூட நடப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக மூங்கில் தடியினால் அடிக்கப்பட்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வாழ்க்கை பாதையில் சத்துருவின் தொல்லைகளால் நாங்கள் அடிக்கப்படாது எங்களுக்காக மரண வேதனையை அனுபவித்த எங்கள் நல்ல தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய பாதையில் நடக்க எங்களுக்கு கற்று தந்த தயவிற்காக உமக்கு நன்றி. எல்லா புகழும் துதியும் மகிமையும் புகழ்ச்சியும் உமக்குரியது ஆண்டவரே. எங்களில் நிலைத்திருக்கிற உமக்கே எல்லா துதியும் கனமும் செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காகவே நீர் சோராமல் எங்களை எதிர்கொள்ளும் சத்துருக்களோடு நீர் யுத்தம் செய்வதற்காக உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காகவே எங்களை தலை நிமிர்ந்து நடப்பதற்காகவே நீர் சிலுவை மரத்தில் தலை கவிழ்ந்த தேவன் என்று உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்காகவே எங்கள் சார்பில் செயலாற்றும் எங்கள் தேவாதி தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கல்வாரி மலையில் எங்களுக்காகவே ஜீவனை விட்ட தேவாதி தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எங்களுக்காகவே கல்வாரியில் நடந்த பாதங்களால் வடிந்த இரத்தத்தால் எங்கள் வியாதிகள் பலவீனங்களை நீர் சுகமாக்கின தேவன் என்று உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாடுகளினாலும் நாங்கள் விலை கிரயம் கொடுத்து எங்களை மீட்டெடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காகவே நீர் சிலுவையில் சாபமாகி எங்கள் சாபங்களையும் பாவங்களையும் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நிற்கிறோம். உம்முடைய காயங்கள் ஒவ்வொன்றினாலும் எங்களை நீர் குணமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காகவே நீர் அவமானப்பட்டு எங்களை வெட்கப்பட விடாது காத்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் வேதனைகள் அனுபவித்து நாங்கள் எதிலுமே வேதனைப்படாமல் எங்களை நீர் காத்து கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மேலானவர் ஆண்டவரே, நீர் மேலானவர், நீர் எங்களுக்கு போதுமானவர். அகில உலகத்தை வார்த்தையால் சிருஷ்டித்த தேவன், வானமும் பூமியும் அழிந்தாலும் அழியாத தேவன் நீர். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய எங்கள் தேவன் நீர். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தேவன் நீர்.
நீர் மகத்துவமானவர் என்று உம்மை ஆராதிக்கிறேன். நீர் மகத்துவமானவர் என்று உம்மை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. மேலானவர், நீர் மேலானவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், 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 எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். வானம் பூமி அழிந்திட்டாலும் அழிந்திடாதவர், அகில உலகை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் நீர். நிலையானவர், என்றும் இருப்பவர், நிலையானவர், என்றும் இருப்பவர், போதுமானவர், எனக்கு போதுமானவர், நீர் போதுமானவர், எனக்கு போதுமானவர். மேலானவர், நீர் வேலானவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். இருந்தவரும் இருப்பவரும் வருபவரும் நீர், முடிவு வரையும் இருப்பேன் என்ற வல்லவரும் நீர். துணையாளனாய், என் மணவாளனாய், இணையாளனாய் என்னை பலப்படுத்துகிறீர். மேலானவர், நீர் மேலானவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். இஷ்டவேலின் துதிகளில் வாசம் செய்பவரும் நீர், இதய வாஞ்சை கேட்கும் இரக்கம் உள்ளவரும் நீர். உன்னதமானவர், நீர் மகத்துவமானவர், உன்னதமானவர், நீர் மகத்துவமானவர். உமது நாமம் துதிக்க கிருபை செய்பவரும் நீர், உமது நாமம் துதிக்க கிருபை செய்பவரும் நீர். மேலானவர், நீர் மேலானவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். நன்றி ஆண்டவரே, நீர் மேலானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காகவே சிலுவ மரத்தில் மனைவியாவுலப்பட்ட தேவன், நாங்கள் மனைவியாவுலப்படாமல் எங்களை காத்து கொண்ட கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கல்வாரி பாதையில் எங்களுக்காகவே நடந்து போக முடியாத வேதனைகளை அனுபவித்து எங்கள் கால்களை நீர் பலமடைய செய்ததற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காகவே நீர் பாரமான சிலுவையை சுமந்து தள்ளாடி வீழ்ந்தும் நாங்கள் வீழ்ந்து போக விடாமல் உம்முடைய பாதையில் எங்களை நடப்பதற்காக எங்களை கரம் பிடித்து நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காகவே நீர் முள்ளான முடியை சூட்டப்பட்டு எம்மை தலை கவிழ்ந்து போக விடாமல் காத்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் சாபங்களுக்காகவே நீர் மூங்கில் தடியினால் அடிக்கப்பட்டு எங்கள் வாழ்க்கை பாதையில் சத்துருவின் தொல்லைகளால் நாங்கள் அடிக்கப்படாது காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டுண்டவர்களை எல்லாம் விடுதலையாக்கும் எங்கள் நல்ல தேவனே, இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசு என்ற பரிசுத்தம் உள்ள நாமத்தில் அற்புதம் உண்டு என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். தரித்திரம், வியாதி, பலவீனங்கள், தனிமை, கண்ணீர், சமாதானமின்மை ஒவ்வொன்றையும் இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஒவ்வொன்றையும் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். இந்த நேரம் வைத்தியசாலைகளில் இருக்கும் பலவீனங்களோடு, வியாதிகளோடு ஒவ்வொருவர் வீடுகளிலும் இருக்கும் ஒவ்வொரு வியாதிஸ்தரையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு பலத்தையும் திடத்தையும் கொடுத்து நீர் ஒரு தாயினும் மேலாக அரவணைத்து உம்முடைய அன்பான கரங்களால் நீர் அரவணைத்து ஒவ்வொரு வியாசிஸ்தரையும் நீர் குணப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உதவி இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும் தேவன் நீர், கிருபை அளிக்கும் தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் ஒவ்வொருவரையும் காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களையும் ஒவ்வொரு தேசங்களையும் இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்பு தருகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கண்கள் ஒவ்வொரு தேசத்தையும் காணுவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களோடு நீர் பேசுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நீர் நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பயத்தோடும் திகிலோடும் இடைபாதையில் நிற்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து காத்து நடத்தும் ஆண்டவரே. பலம் கொடும் ஆண்டவரே. ஞானத்தை கொடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தும் தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தாயாயும் தகப்பனாயும் எங்களை சுமக்கும் தெய்வம் நீர் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். நன்மையான காரியங்களை மட்டும் எங்கள் வாழ்க்கையில் செய்பவர் நீர் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். இனியும் உன்னை சுமப்பேன் என்று சொன்ன தேவன் நீர் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். திக்கற்றவர்களின் தகப்பன் நீர் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்று சொல்லி வார்த்தைகளால் எங்களை தேற்றின தேவன் நீர் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தகப்பன் நீர் என்று உம்மை அண்டி இருப்பது மட்டும் எங்களுக்கு நலம். உம்முடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு இன்பமான சன்னிதானம் என்று, உம்முடைய பாதம் ஒன்றே நாங்கள் தலை சாய்த்து நிற்க போதுமான இடம் என்று உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் ஆராதனைக்குரியவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக சிலுவ மரத்தில் அடிக்கப்பட்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக சிலுவ மரத்தில் பாவங்கள் சாபங்களை சுமந்து நாங்கள் சுகமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்காக எங்களுக்காகவே யாவையும் செய்து முடித்தவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களுக்காகவே நீர் தாகம் அனுபவித்த தேவன் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பாதையில் நடக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் மேல் வைத்த வாஞ்சையின் நிமித்தம் நீர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பாதையில் நடக்க வேணும். நாங்கள் தீய பாதைகளில் நடக்காமல், ஒரு பள்ளத்தாக்கின் பாதையில் நடக்காமல், உம்முடைய பாதையில் எங்களை ஆத்துமாவை நேரிய பாதையில் நீர் நடத்துவதற்காக தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ஐயா. தாயுன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. தாயுன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. கருவில் தெரிந்தது நான் உன்னை தோளில் சுமந்தது நான், கரங்களில் வரைந்தது நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்ததும் நான். கருவில் தெரிந்தது நான் உன்னை தோளில் சுமந்தது நான், கரங்களில் வரைந்ததும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்ததும் நான். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. நீ என் தாசன் என்று நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பயப்படாதே என்றும் நான் உன்னுடன் இருக்கின்றேன். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. திகையாதே நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்துகிறேன். சகாயம் பண்ணி உன்னை வல கரத்தால் தாங்கிடுவேன். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே. நன்றி ஆண்டவரே. நான் உன்னை மறவேன் என்ற வார்த்தைகளை எங்களோடு பேசி எங்களை கரம் பிடித்து நீர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள தேவன் நீர் என்று உம்மை மட்டும் நாங்கள் ஆராதிக்கிறோம். துதியோடும் நன்றியோடும் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாயின் கருவில் இருந்த முதலங்களை உம்முடைய கிருபையின் கண்கள் கண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் கருவில் இருந்து எங்களை நீர் முன் குறித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாயிலும் மேலான அன்பை எங்கள் மேல் நீர் வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனிலும் மேலான அன்பை எங்கள் மேல் வைத்து எங்களை நீர் தோளில் சுமந்ததற்காக ஸ்தோத்திரம்.
இம்மட்டும் கரம் பிடித்து நடத்தினவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தமான திருக்கரங்கள் எங்கள் தலைகள் மேல் இருந்தபடியால் நாங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் வந்து இன்றைய நாளில் உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிப்பதற்காக எங்கள் வாயில் நேர் தந்த துதிகளுக்காக, பாடல்களுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் நிலைப்படுத்துபவரே, பூமியை அஸ்திபாரப்படுத்துகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று உம்மை நோக்கி துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உண்டு பண்ணின உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக தந்த ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் எங்களை நீர் மறைத்து வைத்து இதுவரையும் காத்து நடத்தினதற்காக உமக்கு நன்றி. எங்களை எதிர்கொள்ளும் சத்துருக்களை உம்முடைய கிருபையினால் நீர் நிர்மூலமாக்கும் தேவன் என்று உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு ஆலோசனை கர்த்தாவாக இருந்து, நீரே எங்களுக்கு பெரியவராக இருந்து, நீரே எங்கள் குடும்பங்களின் யோசனையில் பெரியவராக இருந்து எங்களுக்கு தரும் ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய ஆலோசனையின் சத்தத்திற்காக உமக்கு நன்றி. நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லித்தரும் ஆவியானவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் துதிக்கும் துதிகளின் சத்தத்தில் சத்துருவின் வல்லமைகள் ஒவ்வொன்றும் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. உன் நடுவில் நான் மகிமையாய் வாசம் செய்வேன் என்று சொன்னவரே, அந்த மகிமையான தேவனுக்கே நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நன்றிகளையும் செலுத்தி நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் கால் ஊன்றி நிற்க செய்தவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் நேரங்கள் எல்லாம் எங்கள் கால்களை வலைக்கு நீக்கலாக்கி விடுகிறவரே, ஒருவரும் எங்களை எதிர்த்து நிற்காதபடி நீர் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கும் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களை குடும்பம் குடும்பமாக நீர் வேலி அடைத்து காத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி. முடிந்தது என்ற சூழ்நிலைகளிலும் நீர் புதுப்பிக்கும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன் எங்கள் நடுவில் வாசம் செய்யவும் துதிக்கவும் செய்யும் உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் கோட்டையே, என் அரணே, உம்மை ஆராதிக்கிறேன். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கிறேன். எங்களை அறிந்திருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறேன். நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களுக்கு பாதுகாப்பின் தேவனாக சுற்றிலும் கண்மலையாக நின்று காத்துக் கொள்பவரே, உம்மை ஆராதிக்கிறேன். செம்மையானவர்களின் இருதயத்தில் சமாதானம் தருபவரே, உம்மை ஆராதிக்கிறேன். கரங்களை பிடித்து நடத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கிறேன். எங்களை வாலாக்காமல் தலையாக்குபவரே, உம்மை ஆராதிக்கிறேன். வேதத்தில் எந்தெந்த வார்த்தைகளை நாங்கள் காண வேணும், எந்தெந்த வார்த்தைகளை எங்கள் காதுகள் கேட்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் பொறாமையான கண்களுக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாதது, உம்முடைய வார்த்தைகள் மாறாதது. அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்காக தந்தெங்கள் தேவாதி தேவனே, இந்த நேரத்தில் நாங்கள் துதித்துக் கொண்டு நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் கருக்கான வார்த்தைகள் என்ற பட்டயம் எங்கள் ஒவ்வொருவர் நடுவிலும் இந்த நேரம் வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவதாக, எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துவதாக, எங்கள் பிள்ளைகள் மத்தியில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துவதாக, எங்களை தேவனுடைய பிள்ளைகளாக நீர் மாற்றிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்தின் குடிகள் ஒவ்வொன்றும் இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தால் சுத்திகரிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தேசத்தின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு என்ற நாமத்தை அறிந்து அந்த நாமத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் படைத்த தேசம், நீர் படைத்த மக்களாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான ரத்தம் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிந்தப்பட்டது. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு தேசத்திலும் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு தலைவர்கள் அதிகாரிகள் மத்தியில் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியிலும் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மத்தியில் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவரை என்னை
நீர் நடத்தினதற்கு நானும் மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நேர் நடத்தினதற்கு நானும் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உங்கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்த தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உங்கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்த தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தினதற்கு நானும் மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உங்கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நேரிந்த தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தினதற்கு நானும் மாத்திரம், என் வாழ்க்கையும் மாத்திரம். என் திட்டமாசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டமாசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர், இதுவரை என்னை நீர் நடத்தினதற்கு நானும் மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தினதற்கு நானும் மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்க துதிக்க உன்னை செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். ஒரு நேரம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகளோடு பாடல்களோடு இன்றைய வேத வாசிப்பு இருக்காமா? ஓ, மத்தேயு 21 அதிகாரம் வாசிச்சேன் நான். மத்தேயு 21. ஓகே, நன்றிகளை 21, மத்தேயு 21 அதிகாரம். ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஜெபங்களுக்கு கூடாக, துதிகளுக்கு கூடாக, வேத வாசிப்பு கூடாக வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் அடுத்த வாரத்தில் திரும்பமாக சந்திக்க இருக்கிறோம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, அம்மா. ஆமேன் ஆமென், ஆமென். God bless you, brother. ஆமீன். நன்றி, அருமையானவளை, நன்றி. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்தினார். துதிகளுக்கு கூடாக, பாடல்களுக்கு கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து அவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக.